வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியை இந்த மாதம் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பதிகிறது. கடந்த காலத்தில் உங்க ராசியை எந்த ஒரு சுபகிரகம் பார்க்காமல் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தம் பிரஷரை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். எந்த விஷயம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை, தாமதம், பிரச்சனை, மந்தத்தன்மை, டல்லா இருக்கிறது, தான் நினைத்த காரியம் நடக்காமல் இருப்பது, ஒரு இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை போல உணர்ந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அது எல்லாமே இப்போ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மாறப்போகிறது. ஒரு சுப கிரகம், ஒளி தன்மை பொருந்திய ஒரு நல்லது நடக்கக்கூடிய, நல்லதையே நினைக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ உங்க மேல இருக்கக்கூடிய இருட்டு அந்த தன்மை விலக இருக்கிறது, ஒளித்தன்மை உங்க மீது பதிகிறது. அப்போ இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கல்லவா, இப்ப தன்னம்பிக்கை இருக்கிறது. மன அழுத்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ விதத்தில் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். என்ன, அதாவது வாழ்க்கை என்ன என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும். பணம் என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, ஏன் நமக்கு இப்படி நடந்தது என்று விதி பிழுங்கி கொண்டு, அதாவது அதுக்கு காரணமாகவே இல்லை, காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு மாதிரியாக இருந்த மகர ராசி என்பவர்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். மனம் நன்றாக இருக்கும், தைரியம் நன்றாக இருக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 10க்குரியவர் யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். ஆனாலும் அந்த 10க்குரியவன் தனக்கு 8ல போய் மறைஞ்சிருக்கிறதுனால வேலை இருந்தது, ஆனா வேலையில் அழுத்தம் இருந்தது, பிரஷர் இருந்தது, டென்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருந்தது. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா, அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைவு பெற்று உட்கார்ந்திருந்தது அல்லவா? அப்ப 6, 8 அதிபதிகளோடு அந்த 10ஆம் அதிபதி இணைவு பெற்றிருக்கும் போது ஒரு வலியை கொடுத்து கொண்டிருக்கும். தான் நினைச்சது சாதிக்க முடியாத தன்மை, ஒரு அழுத்தம், பிரஷர், சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பில்லாத தன்மை, மேலதிகாரியோட சின்ன கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி சில விஷயங்களில் ஒரு மாதிரியான தன்மையை இருந்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப அதிலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப 10ஆம் அதிபதியோட 6, 8 அதிபதிகள் இணைவு பெறும்போது ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம், பிரஷரை கொடுக்கும். ஆனா அதை பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஆனா புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும், அல்லது பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையோட அனுசரணையோட இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வைத்து கொண்டால் போதும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார். சனி ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கார். அப்ப நிச்சயமா தனங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக உண்டு. ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அந்யோன்யத்துடன் இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ, மற்றவர்கள் மூலமாக, மற்ற நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தில்
இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தைகள் மூலமாக இந்த மாதம் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காமல் இருக்கலாம், அல்லது குழந்தைகளுடைய டிசிஷன் ஒரு மாதிரி தப்பா இருக்கக்கூடிய தன்மை, அல்லது நீங்க சொல்றது குழந்தைகள் கேட்காத மாதிரி ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து கொண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நல்லவைகள், குழந்தைகள் மூலமாக நல்லவைகள், குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நற்செய்திகள் கொடுக்கக்கூடிய, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய தன்மை. எத்தனையோ செலவு செஞ்ச, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அத்தனை செலவாச்சு, எத்தனையோ டாக்டர் பார்த்தேன், ஆனால் குழந்தை பிறப்பு மட்டும் நமக்கு தடை கொண்டே இருக்கிறது என்று வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமைகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் விளக்குகின்றன. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா, அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதாவது மனசு நன்றாக இருக்க போகிறது, தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது, மன இருந்த அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், நல்லவர்கள் யார் என்று உங்களுக்கு இனம் காமிக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கு நல்ல நண்பர்களே இல்லாதவங்க இப்போ ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நன்று, நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது நல்ல விஷயங்கள், பிரயாணத்தின் மூலமாக நல்லவைகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி டிராவல் பண்ணிட்டு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே வலிமை பெற்று இருக்கார். அப்போ 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ என்ன, சுகஸ்தானங்களை வலுப்பெருக்கக்கூடிய தன்மை. என்ன சுகஸ்தானம் வலுப்படலாம், 2 நாளையா ஒரு விவசாய பூமி வாங்கணும், விவசாயம் பார்க்கணும், அந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருட்கள் மூலமாக கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வசதிகள், வாய்ப்புகள் அல்லது அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மைகள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பு நிற பொருள்கள் மூலமாக அனுகூல வாய்ப்புகள். கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய அத்தனை விதமான துறைகள் இருக்கக்கூடிய, காவல்துறையாக இருந்தாலும் இராணுவமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல வாகனம் வாங்கணும், ஆசைப்பட்ட வாகனம் வாங்கணும், கடந்த 3 வருடங்களாக அந்த ஆசை இருந்தது ஆனால் நடக்கல அப்படின்றவங்க இந்த மாதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கிறது. புதிய வீடு கட்டணும், அல்லது புதிய வீடு விலைக்கு வாங்கணும், கட்டின வீட்டை வாங்கணும், அல்லது வீடு கட்டி பாதிலேயே நிற்கிது, அதுக்கான அமைப்பு இல்லை, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு எடுத்து செய்வதற்கு உகந்த மாதமாக தென்படுகிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம். படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அந்த பிரச்சனைகள் இந்த மாத இறுதியில் விலக போகிறது. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமா, இந்த காலேஜ் சேரலாம், இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருந்தவர்களுக்கு தெளிவான தன்மை, நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய தன்மை. என புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த புதன் அல்லவா, அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மிதனமனையில் வந்து அமரப்போகிறார். அப்போ நிச்சயமாக கன்ஃபியூஷன் இருந்தவர்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் விலகக்கூடிய தன்மை, புத்திசாலித்தனம் மேம்படும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னுடைய அறிவு, தன்னுடைய பேச்சு, இதை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதாவது இரட்டை தன்மையோடு இருந்திருப்பீங்களா, இதை சேரலாமா அதை சேரலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தவர்களுக்கு இப்போ இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இந்த தொழில்தான் செய்யணும், இந்த பாத்தில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே புதன் தான் 9க்குரியவன், பாக்யாதிபதி வலுப்பெற்றிருக்கார் அல்லவா, அப்போ பாக்யம் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் திடீர் நன்மைகள் தரக்கூடிய தன்மை. ஆனா 6, 8ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என கடன்
உங்கள் கழுத்தை நெரிச்சிடும். தேவையில்லாத கடன் சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். எதிரி இது தப்பு, இது நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன்.